வணக்கம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிரலாம். இந்தியாவோட எலக்ட்ரிக் வாகன புரட்சி இப்போ உச்சத்துல இருக்கு. ஆனா இதுல உங்க கரியருக்கான வாய்ப்பு எங்க ஒளிஞ்சிருக்குன்னு நாம இப்ப அலசி ஆராய போறோம். சரி, முதல்ல இந்த நம்பரை பாருங்க. $100 பில்லியன் 2030க்குள்ள இந்தியாவோட ஈவி மார்க்கெட் அடைய போற மதிப்பு இது. இது எவ்வளவு பெரிய தொகைன்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வாய்ப்பு. இது ஏதோ நாளைக்கு நடக்க போற விஷயம் இல்லைங்க. இது வெறும் கார்களை மாத்துறது மட்டும் இல்ல, நம்ம நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையுமே மாத்தி எழுத போற ஒரு சக்தி. அந்த மாற்றம் இப்போ இந்த நிமிஷமே நடந்துட்டு இருக்கு. இப்போ இதுல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவ்ளோ பெரிய புரட்சியோட மையம் எங்க இருக்கு தெரியுமா? வேற எங்கேயும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல தான். இந்த சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். யோசிச்சு பாருங்க. இந்தியால தயாராகிற 10 எலக்ட்ரிக் டூ வீலர்ல 7 வண்டி நம்ம ஊர்ல தான் உருவாகுது. அதே மாதிரி 40% எலக்ட்ரிக் கார்களும் இங்க தான் தயாராகுது. இதனால தான் நம்ம தமிழ்நாட்டை இந்தியாவின் ஈவி தலைநகரம்னு தைரியமா சொல்றோம். ஓகே, இண்டஸ்ட்ரி சூப்பரா வளருது, எல்லாம் சரி. ஆனா இதனால உங்களுக்கு என்ன லாபம்? இந்த தேசிய வளர்ச்சி எப்படி உங்களுடைய தனிப்பட்ட கெரியருக்கு ஒரு தங்கச் சுரங்கமா மாறப்போகுது? வாங்க பார்க்கலாம். எல்லார் மனசுல இருக்கிற கேள்வி இதுதானே. சரி, இவ்ளோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா வேலைகள் சரியா எங்க தான் இருக்கு? இப்போ வேலைகள் கொட்டி கிடக்கிற அந்த 3 முக்கிய துறைகளை பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த அட்டவணையை பாருங்க, தெளிவா புரியும். 1. பேட்டரி டெக்னாலஜி. நாம இப்போ பேட்டரி உற்பத்தியில தன்னிறைவை நோக்கி போயிட்டு இருக்கோம். அடுத்து உற்பத்தி துறை. அப்புறம் ரொம்ப முக்கியமான அதிக சம்பளம் தரக்கூடிய சாஃப்ட்வேர் மற்றும் ஏஐ துறை. குறிப்பா இந்த சாஃப்ட்வேர் துறையில சம்பளத்தை பாருங்க. வருஷத்துக்கு 30 லட்சம் வரைக்கும் போகுது. ஏன்னா ஒவ்வொரு எலக்ட்ரிக் காரும் சக்கரை வச்ச ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் மாதிரி தான். அதனால சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் டெவலப்பர்ஸ்க்கு பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. இப்பதாங்க கதையோட முக்கியமான ட்விஸ்டுக்கே வரும். இந்த இண்டஸ்ட்ரி ராக்கெட் வேகத்துல வளர்றதுனால ஒரு பெரிய சவாலையும் சந்திக்குது. ஆனா அந்த சவால் தான் உங்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. 2 லட்சம். ஆமாங்க, இந்த துறைக்கு இப்போ உடனடியா 2 லட்சம் திறமையான ஈவிக்கு தயாரான ப்ரொஃபஷனல்கள் தேவைப்படுறாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஆட்கள் இல்ல. இந்த திறன் பற்றாக்குறை அப்படிங்கிறத ஒரு பிரச்சனையா பார்க்காதீங்க. இதுதான் மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்கிற நேரடி சிக்னல். இந்த கேப் தான் நீங்க இந்த துறைக்குள்ள நுழையறதுக்கான ஒரு ஓப்பன் இன்விடேஷன். சரி, அந்த 2 லட்சம் பேர்ல ஒருத்தரா நீங்க எப்படி ஆகிறது? கம்பெனிங்க தேடுற அந்த திறமைகளை எப்படி வளர்த்துக்கிறது? அதுக்கு ஒரு சிம்பிள் ஆக்ஷன் பிளான் இருக்கு, வாங்க பார்க்கலாம். நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா? அப்போ பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிசைன், சிமுலேஷன் மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. இல்ல நீங்க டிப்ளமோ அல்லது ஐடிஐ முடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அதை விட ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. பப்ளிக் சார்ஜர்களை நிறுவுறதுலயும் பராமரிக்கிறதுலயும் உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. 39,000 இது சும்மா ஏதோ ஒரு நம்பர் இல்ல. நாடு முழுக்க இத்தனை பப்ளிக் சார்ஜர்கள் வரப்போகுது. இதை சரியா பராமரிக்க திறமையான டெக்னீஷியன்களுக்கான தேவை விண்ண தொட்டுட்டு இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, கம்பெனிங்க அவங்க வேலைக்கு ஆள் எடுக்கும்போது உங்க ரெஸ்யூம்ல என்னவெல்லாம் தேடுவாங்க தெரியுமா? மேட்லேப், PSIM, PLC ஆட்டோமேஷன், எம்பெடட் C++, இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வேலை உங்களுக்கு தான். இதெல்லாம் எங்கேயோ நடக்கிற கதை இல்ல. நம்ம ஊர்ல தூத்துக்குடியில வின்ஃபாஸ்ட், ஸ்ரீபெரும்புதூர்ல மாபிஸ்னு பெரிய பெரிய சர்வதேச நிறுவனங்கள் இப்ப தொழிற்சாலை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உடனடி வேலை வாய்ப்புகள் நம்ம வீட்டு பக்கத்திலே உருவாகியிருக்கு. சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். $100 பில்லியன் மார்க்கெட், 2 லட்சம் பேருக்கான திறன் பற்றாக்குறை. வாய்ப்பு உங்க கண் முன்னாடி தெளிவா இருக்கு. இப்ப கேள்வி இது மட்டும்தான். இந்த 2 லட்சம் வேலைகள்ல உங்களுக்கான இடம் எதுவா இருக்க போகுது? முடிவு